அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மூமின்கள்ல இரண்டு வகை மூமின்கள் ஒன்று சாதாரண மூமின், மற்றொன்று உண்மையான மூமின். சாதாரண மூமின்கள் மார்க்க கல்வியை பயின்று அதுபடி அமல் செய்யக்கூடியவர்கள் சாதாரண மூமின்கள். உன்னதமான மூமின்கள், உண்மையான மூமின்கள் யாரு என்றால் இமாம் ஷாதுலி இமாம், ஒரு பெரிய தரிக்காவுடைய ஷாதுலி தரிக்காவுடைய ஸ்தாபகர் அபுல் ஹசன் ஷாதுலி கத்தசல்லாஹு சிறல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னது பாட்டனாரை ஒரு வினாடி நான் சிந்திப்பதை விட்டு விடுவேனாயானால் நான் உண்மையான ஒரு மூமின் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதான் அமல் என்பது சதா நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியானத்திலேயே இருப்பது. லாஹூத் மக்காம், லாஹூத்தை நம்ம ஷுஹூது செய்து கொண்டே இருப்பது தான் அமல். அதுதான் அவங்க சொல்றாங்க. தொழுகை நேரம் வந்த தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, இவையெல்லாம் ஜக்காத்து கொடுப்பது, இவையெல்லாம் கடமைகள். அமல் என்பது இதுதான் அமல். சதா நேரமும் மாறாத தியானம், மனதில் நிலை பெற வேண்டும். உமர் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிறல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், பொல்லா பொறியும் புலனும் கரணமும் போக்கி ஜமாலை சுஹூது செய்யாதவர் எல்லா கிதாபும் எழுத்தர ஓதினும் எரிநரையில் சென்று வீழ்வது நிஜமே. வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹூது செய்யாதவர் எல்லா கிதாபும் ஓதிவிட்டாலும் அவர் போகக்கூடிய இடம் என்ன? நரகம் என்று சொல்கிறார், எச்சரிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுது அல்லவா, லேசான அமல்களை, சாதாரண அமல்களை செய்து கொண்டு சொர்க்கத்துக்கு பூந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களா என்று கேட்குது அல்லவா. அப்ப உண்மையான மூமின்கள் யார் என்றால், சதா நேரமும் பொல்லா பொறியும் போக்க வேண்டும், புலனும் போக்க வேண்டும், கரணத்தையும் போக்க வேண்டும். பொறி என்பது உடல். இவைகளை போக்கி ஜமாலை சுஹூது செய்யாதவர், வாஜிபுல் உஜூதை சுஹூது செய்யாதவர் எல்லா கிதாபும் எழுத்தர ஓதினும் சொல்றாங்க, எச்சரிக்கிறாங்க. சாதாரண அமல்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி கொண்டு இருக்காதீர்கள். இந்த மாதிரி உன்னதமான அமலுக்கு போங்க, அப்பதான் நீங்க உண்மையான மூமினாக ஆக முடியும் என்று எச்சரிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட மூமின்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மூமினு அஃலு மினல் காபா. அந்த உண்மையான மூமின்கள் தான் காபத்துல்லாஹை விட சங்கையானவர்கள். ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ லட்சம் பேர் காபத்துல்லாஹ்க்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க அல்லவா. அந்த காபத்துல்லாஹை விட சங்கையானவர்கள் யாருண்டா அந்த உன்னதமான மூமின்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். குலூபு மூமின்